நீங்க வீக், நீங்க பயந்தாங்கொழி, நீங்க தொட நடுங்கி அவரும் நம்மள தான் குடிக்கிறார். பல பெண் உறவுகள் இருக்கு, வரி கட்டலன்ற சிக்கல் இருக்குது. எத்தனை பேர் வந்தாலும் சினிமாவில் அடிக்கிற விஜய் இன்னைக்கு ஏன் காணாத போனாரு? விஜயுமே அமித்ஷா கிட்ட பேசினாரு, கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி திமுக வந்து விஜயை காலி பண்ண முயற்சி பண்ணுதோ, திமுக வாக்கு வங்கி தான் விழுங்கி விடுவதற்காக பாஜக முயற்சி செய்யுது. அதுக்காக தான் அவர் பழிவாங்கப்படுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது. தான் ஏதோ வந்து விஜயோட துணை நிற்பது போலவும், திமுக தவறானது போலவும். நாளைக்கு ஒருவேளை அருணா ஜெகதீசனுடைய ஒரு நபர் ஆணையம் விஜய் தான் இதுல தவறு, தண்ணீர் கொடுக்காதான் டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிட்டா நாளைக்கு ஒரு கொடுக்குமே. அந்த பின்னடைவை சரி பண்றதுக்கு அவங்க ஒரு அறிக்கையை ஒன்று கொடுப்பாங்க. விஜய் இப்படி பண்ணா கூட ஸ்டேட்டுக்கு எங்க போச்சு, ஸ்டேட்ல கவனிக்கணும். அது வந்து விஜய் வந்து நன்றி கடன் பட்டவனா இருக்கு. அதுல லாபம் என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு மரணம் ஏற்பட்டது ஆந்திரால, அதுக்கே ஒரு ஜெயில போட்டாங்க. அப்ப இங்க 41 பேர் சாகுறா, என்ன மனுஷன் தான் இவன். பாஜக இங்க வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லாத கட்சி, கூடுதல் வாக்கு வங்கி இருக்குதா சொல்லுது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வங்கியே இல்லாத கட்சி, எந்த வாக்கு வங்கி கிடைக்கும்னாலும் இந்த சிங்கம் இருக்குது இல்ல, அது கோழி குஞ்சா மாறி கோழியோட ரெக்கைக்குள்ள போய் கோழி குஞ்சு பூந்துக்கும்ல, அது போல இந்த சிங்கம் பூந்துக்குச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி மாறிடுச்சுன்னா அந்த சிங்கத்தை சர்க்கரை தட்டி இது மேல ஏறு அப்படின்னா ஏறும். இங்க இருந்து அந்த பெஞ்சுக்கு தாவும். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இப்போ டிவிகே தரப்புல இருந்து அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு சதி செயல் இருக்கு, டிஎம்கே இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திமுக குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து அரசாங்கத்தோட குறைகளையும் சொல்றீங்க, விஜய் அவர்கள் பக்கம் இருக்கிற குறைகளையும் சொல்றீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாம் தமிழர் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறது வந்து திமுக டிஃபெண்ட் பண்ற மாதிரி போய் முடியுதா? ஏன்னா அவங்க திமுக தொடர்ந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க வந்து விஜய் அட்டாக் பண்றீங்க அல்லது விஜய் விமர்சனம் பண்றீங்கன்றப்போ டிஎம்கேவை டிஃபெண்ட் பண்ற மாதிரி நாம் தமிழரோட விமர்சனங்கள் போகுதா? இல்ல இப்ப திமுக நல்லவரா இருந்த காரணமே நான் தாவேக்கான்னு தான் சொல்றேன். நான் உங்களுக்கு அந்த இப்போ நான் இதை எந்த பார்வையிலிருந்து பார்க்கிறேன் பாருங்க. இது விமர்சிக்காம விட்டுடுவோம். நம்ம விஜய் விமர்சிக்கேன்னா அப்படி விமர்சிச்சா அது திமுகவுக்கு ஆதரவாக போகுதுன்ற ஒரு பார்வை வருது. விமர்சிக்காமல் விட்டுட்டா என்ன ஆகும்னா, நாளைக்கு இன்னொரு கூட்டம் நடக்கும் பொழுது இதே போல தான் வரும். எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்குங்க. உங்களை ஒரு பையனோட வளர்ச்சிக்கு, ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு, ஒரு குழந்தையோட கல்விக்கு எல்கேஜியில் சீட்டு போய் சீட்டு வாங்கிறதுக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று சீட்டு வாங்கி கொடுத்து, அதற்கு பிறகு அந்த பிள்ளையை வந்து பள்ளிக்கூடம் தினம் அமைச்சு சரியாக வருதா, அது சாப்பிடுதா, அது படிக்குதா, பள்ளிக்கூடங்களில் இருக்கிற அது பிரச்சனைகளை பார்த்து, அதற்கு பிறகு அதை வந்து ஒரு மேற் பள்ளிக்கூடத்துக்கு மாற்றி அது ஹையர் செகண்டரி முடித்து காலேஜ் வரைக்கும் ஒரு தந்தை படுற பாடு சொல்ல முடியாது, ஒரு தாயார் படுற பாடு சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட தாய் தந்தையர் இந்த பிள்ளைங்க வாமா உனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு பேசுறதும், தனக்கு எந்த தேவையுமே செய்யாத, தன்னோட எந்த தேவையுமே நிறைவுபடுத்தாத சினிமா திரையில மட்டும் வந்துட்டு இருக்கிற ஒரு நடிகரை பார்த்து அவர் தான் என் தலைவன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களை பார்க்கும்பொழுது இதில் ஏதோ ஒரு பிசகு இருக்கு. இந்த அப்படி தோணும். தனக்காக அல்லும் பகலும் பல வருஷம் உழைத்த பெற்றோரை வந்து தூக்கி வீசிட்டு நம்ம பணம் செலவு பண்ணி முதல் நாள் காட்சி 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து முன்னன் இரவே போய் அந்த இடத்துல காத்திருந்து கட் அவுட் கட்டி மேலே ஏறி பால் ஊற்றி காத்திருந்து 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு வர ஒரு பிள்ளைக்கு பேரண்ட்ஸை மதிக்க தெரியல. ஆனால் சம்மந்தமே இல்லை, தன்னை யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக இப்படி ஒரு கொண்டாட்டம் கோலாகலத்தை ஏற்படுத்த முடியுதுன்னா அந்த குழந்தையோட மனநிலைமை என்ன, அந்த பையனோட மனநிலைமை என்ன? அப்போ அந்த மனநிலை ஏன் வந்தது? அந்த மனநிலைக்கு இட்டு சென்றதில் யார் யாரோட பங்கு இருக்குது அப்படின்போது சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்குது, அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கல்வி அறிவு இல்லைங்க. நீங்கள் நல்லா உறுதியாக எங்கன்னா இவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சு பால் ஊற்றுனாங்களாம் நீங்கள் பாருங்கள். நான் அறிய எல்லாமே ஒரு 25-30 ஆண்டுகளாக தான் இருக்குது. அது குறிப்பாக வந்து இந்த மாரல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ட பிறகு பிள்ளைகளை வெறுமனே அறிவாளிகளாக மட்டும் ஆக்கிற முயற்சியில் ஏற்பட்ட பிறகு தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ ஏன் இந்த வேலையை இந்த உளவியல் ஏற்படுவதற்கான சிக்கலை ஏன் சரி செய்ய ஸ்டேட் முயற்சி பண்ணல, அது அரசாங்கம் ஏன் முயற்சி பண்ணல? இதே தாங்க நம்ம இங்கே இதே நாட்டில் தான் வெஸ்ட் பெங்காலில் ஒரு நடிகர் வரணும்னு நினைக்கலையே, ஏன் பாம்பேயில் ஒரு நடிகர் வரணும்னு நினைக்கல, டெல்லியில் ஒரு நடிகர் நாம் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கலையே, ஏன் ஒரு போட்டியாளர் கூட இல்லையே? ஆனால் ஏன் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளா, நம்மளை தொட்டு இருக்கிற கேரளா 2 கிலோமீட்டர் தாண்டி போனால் இருக்கக்கூடிய கேரளாவில் அங்கே யாரும் நடிகர் எனக்கு முதல்ல வரணும், ஏன்னா தலைவனை யாரும் தலைமையை தூக்கிட்டு சுத்தலையே. இப்போ இங்கே மட்டும் ஏன் நிகழுதுன்னா, அப்படி திட்டமிட்டே ஒரு குறிப்பிட்ட குழுவினர் எப்படி இருக்கும்படிக்கு இங்கே அரசாங்கங்கள் பார்த்து கொள்கின்றன என்று குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் நான் முதல்வன் திட்டம் மூலமாகவும் இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமாகவும் இல்லை சாப்பாடு போடுற திட்டம் மூலமாகவும் மக்களை ஏமாற்ற முடியும். மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்காம
ஒரு ஒரு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் கொடுக்காம இன்சூரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இதில் போய் முதல்வர் திட்டத்தில் நீங்கள் காப்பீடு பண்ணிக்கலாம். முதல்வர் காப்பீடு திட்டத்தில் போய் நீங்கள் சிகிச்சை எடுத்துவீங்க. நீங்கள் முதல்வர் காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே சிகிச்சை கொடுக்குறீங்கன்னா காப்பீட்டுக்கு ஒரு தொகை கொடுக்குறீங்க. அந்த தொகையில் ஒரு லாபம் வருது. அந்த லாபம் வர்றதுனால தான் அந்த நிறுவனம் அந்த சிகிச்சையே பண்ணுது. அப்போ இதை காப்பீட்டு கொடுக்காம இதையே அரசு செய்ய முடியுமா இல்லையா? ஏன் செய்யாமல் முதல்வர் காப்பீட்டு திட்டத்துக்கு ஏன் போகுது? அப்போ போக வேண்டிய தேவை எங்கே ஏற்படுது? நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா மாதம் ஒரு தடவை? ஏன் நீங்கள் முழு கல்வி கட்டணம் ஒரு கல்லூரி கட்டணம் முழுசு ஏன் நீங்கள் அரசு ஏற்க மாட்டேன்றீங்க? ஏன் கொடுக்க முடியல? ஏன் அப்படி கொடுக்க விருப்பப்படல? நீங்கள் அப்படி கொடுத்து நீங்கள் வாங்குகிற இடத்துலையும் அப்படி எப்பயுமே நன்றி கடன் பட்டவர்களாக வைக்கிற ஒரு உளவியல் இங்கே அரசியலில் இருக்குது. மற்ற நாடுகள் அப்படி இல்லை. அந்த கட்சிக்கு நம்ம அந்த பீரியடில் தான் நமக்கு வேலை கிடைச்சிது. திமுக காலத்தில் தான் நமக்கு வேலை கிடைச்சிது. திமுக காலத்தில் தான் நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிது. திமுக காலத்தில் தான் நம்ம 1000 ரூபாய் இந்த லேப்டாப் கொடுத்தாங்க. அதிமுக காலத்தில் தான் இந்த சைக்கிள் கொடுத்தாங்கன்னு இவர்கள் இன்னமும் முதலாளி பணம், அது தம் பணம், தனக்கு வர வேண்டிய திட்டம்னு கூட ஒரு மாணவர்கள் சின்ன வயசுலேருந்தே இன்கல்கேட் பண்ணுறது. தான் ஏதோ அந்த உதவியில் தான் தான் படித்தா மாதிரியும் அது அரசாங்கம் பார்த்து போட்ட பிச்சை மாதிரி இந்த மனநிலையுமே அப்படியே கட்டமைச்சிட்டு வராங்க. கொடுக்கலாமா வேணாமான்ற வேற கேள்வி. நீ கொடுக்கலாம் வேணாம் வெறும் அரசுன்னு கொடுக்கலாம். ஆனால் ஜெயலலிதா படம் வரும், டிவி கொடுத்தா கருணாநிதி படம் வரும், ஸ்டாலின் படம் வரும். பணம் கொடுத்தா ஏன் வருது? அப்போ இதை நான் தான் கொடுக்குறேன், தனிநபர், இந்த கட்சி தான் கொடுக்குது, தனியான ஒரு கட்சி அப்படின்ற உளவியலை தொடர்ச்சியாக உருவாக்க இந்த முட்டாள்தனம் தேவையாக இருக்குது. இந்த முட்டாள்தனம் தேவைப்படுறதுனால தான் இது போன்ற சிக்கல்கள் வரும்பொழுது அதற்கான நடவடிக்கை இல்லைன்னா நீங்கள் தமிழகத்தின் கல்வி நிலையை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு நடிகரை எப்படி அழைக்க போகும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சினிமாவை கவுண்டர் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் புத்தி எங்கே வேலை செய்யுது? சினிமாவில் தான் வேலை செய்யுது. அப்போ நீங்கள் இதை விரும்பி இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம். ஆனால் இந்த ஸ்டார்டம் திமுகவிற்கு எதிராக திரும்பவும் திமுக நினைக்கிறேன். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் உதயநிதி அவர்கள். ஆனால் அதை விஜய் அவர்கள் மிஞ்சி விடுவாரோ அப்படின்ற பயம் வரும்பொழுது தான் இந்த அடுத்தடுத்த நகர்கள் வருது. ஆக மொத்தம் சமூகம் கூட சரி. நீங்கள் என்னைக்குன்னா ஒரு நடிகனை பார்த்து ஒருத்தன் என் தலைவன் அவன் சொல்லும்போது 4 போஸ்ட் அதை திட்டி இந்த அறிவு இருக்கடா உனக்கு இப்படிலாம் போடுறேன்னு போடுறதுக்கு இந்த சமூகத்தில் வாய்ப்பு இல்லை. ஒரு கூட்டம் இதுக்குன்னா தரித்திரம் ஒழிஞ்சு போடணும்னு ஒதுங்கி போகிற ஒரு கூட்டம். செம்ம தலைவர், நானும் அடுத்த தடவை தலைவரை பார்த்து நான் எப்படியாவது ஒரு கையெழுத்து வாங்கிடுவேன், அவர் முகத்தை ஒரு தடவையாவது நான் பார்த்துடுவேன். யார் முகத்தை யார் பார்த்து என்ன ஆக போகுது? நீங்கள் பார்த்து என்ன ஆகிட போகுது? நீங்கள் யாருன்னே அவருக்கு தெரியாதங்க. ஒரு தலைவன் அது முகம் தெரியலனா கூட இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஒரு தலைவன் நினைப்பாங்க. யாரோ எந்த முகமரியாதை. அப்படித்தான் பெரிய தலைவர்கள் நினைத்தார்கள். அப்படிதான் காமராஜர் நினைத்தார், அப்படிதான் நேரு நினைச்சார், அப்படிதான் காந்தி நினைத்தார். அதனால தான் தேசப்பிதான்னு போற்றப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன அடிப்படையில் இருந்தது? அப்படி இல்லையே. அப்படி எந்த சினிமா அந்த விதத்தில் தான் அஜித், கவுண்டமணி போன்றவர்களையும் நம்ம பார்க்குறோம். நீ காசு கொடுக்குற, நான் காசு வாங்கி நடிக்கிறேன், பார்த்தியா போயிட்டே இருன்னு. ஆனால் நான் வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிட்டேன், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நான் உனக்கு இனிமேல் நான் நானே ஜெயிச்சிருவேன்னா அவர்களுடைய அறியாமையை, அவர்கள் உங்களை நேசிக்கிறதை, அவர்கள் உங்கள் பூசிக்கிறதை காரணமாக வச்சுக்கிட்டு கள்ளத்தனமாக அதே வாக்காக மாற்றி திருடி நீங்கள் ஆட்சியில் உட்கார பார்க்குறீங்க, அமைச்சராக பார்க்குறீங்க. அது கேடுகட்ட செயல் இல்லையா? நீங்கள் மக்களாட்சிக்கு வரணும்னா மக்களை நோக்கி நகரணும், மக்களுக்காக உழைக்கணும். மக்கள் பிரச்சனை எப்போ வெயிலையும் மழையிலும் மக்களோட இந்த பஸ்ஸில் வர்றது கிடையாது, கேரவான் பஸ்ஸில் வர்றது கிடையாது, எங்கன்னா உட்காந்து அறிக்கை விடுறது கிடையாது. மக்களுக்கு பிரச்சனைனா பிரச்சனை காலத்தில் போய் பிரச்சனை நிற்கணும். அப்படி நின்று நீங்கள் மக்களோட செயல்பட்டு மக்கள் நன்மதிப்பை பெற்று அப்போ உங்களுக்கு தெரியும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா அப்படி தான் ஒரு தலைவர் வரும். அப்படி நின்னாதான் மக்கள் வழி நின்று. என்றைக்காக ஒரு நாள் விஜய் அவர்கள் பஸ்ஸுக்காக காற்று ரோட்டில் நின்றுப்பாரா? சித்திரை மாதம் வெயிலில் என்னைக்கா ஒரு நாள் ரேஷனில் க்யூவில் நின்று மண்ணெண்ணெய் வாங்கியிருப்பாரா? என்னைக்குன்னா ஒரு நாள் அரிசி வாங்கியிருப்பாரா? என்னைக்காவது ஒரு நாள் அவர் உடஞ்ச ஓட்டக்கூற பஸ்ஸில் உள்ளே போய் உட்காந்துருப்பார். உட்காந்துருந்தாலும் மழை பெய்யுற பஸ்ஸில் அவர் என்னைக்குன்னா போயிருப்பாரா? என்னைக்குன்னா ஒரு நாள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பார். என்னைக்குன்னா ஒரு நாள் பஸ் புக் பண்ணி இங்கேருந்து லீவு நாளில் போயிருப்பாரா? எப்படி சாமானியனோட வலி தெரியும்? வலியை பார்ப்பது வேறு, வலியை அனுபவிக்கிறது வேறு. யாருக்கோ அதற்கு அடிப்பட்டால் அப்படின்னு நான் சொல்லி பரிதாபப்படுறது வேற, எனக்கே வலிப்படும் போது நான் உணர்கிற உணர்வு வேறு. அப்படி வர்றவங்க தான் தலைவராக வரணும் நான் தனிப்பட்ட முறையில் கருதுறேன். அதனால தான் உதயநிதிக்கு வழி தெரியல, அதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வழி தெரியல. அதை தான் அங்கே தான் நாம் முரண்படுறோம். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த வலி, அவர் வறுமையில் சோறு இல்லாமல் அவர் வாழ்ந்திருந்தார், அவருக்கு அந்த வலி. காமராஜருக்கு அந்த வலி தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவர் சாதாரண மகனா, ரோட்டில் செருப்பு இல்லாத மகனா, அவர் சாப்பாட்டு கிடைச்ச இடத்துல தூங்குவாரான், எங்கே வெறுமனே தரையில் படுத்து தூங்குவாரான். அண்ணாதுரையே நான் வேட்டி கட்டுவார்ல, நான் 8 பக்கம் கட்டுவாரன், சைடு ஏ சைடு பி, கார்னர் 1 கார்னர் 2 கார்னர் 3 கார்னர் 4 சைடு ஏல, அப்புறம் திருப்பி கட்டுவோம். ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க.
அப்போ அவங்களுக்கு வழி தெரியுது. விஜய்க்கு எப்படி தெரியும்? நீங்கள் அப்படி தெரியறதா இருந்தால் 100 ரூபாய் டிக்கெட்டை வந்து உங்கள் ரசிகன், உங்களுக்காக பாடுபடுறவன், உங்களுக்காக கட் அவுட் ஏறி மேலே ஏறி கீழே வந்து கை கால் உடச்சிக்கிறவன், உங்களுக்காக 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபா கொடுத்து வாங்கும்போது நீங்கள் சொல்லணுமா இல்லையா, நெறிப்படுத்தணுமா இல்லையா? அப்போ அப்படி நெறிப்படுத்தலை, மாறாத ரசிக்கிறாங்க. ரசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தலைவன் மனோபாவம் எங்கே இருக்குது? அப்போ அதை நம்ம சாடுறோம், அதை கேள்வி கேட்கிறோம். அப்போ அதை அப்படிப்பட்ட ஆட்கள் அரசியலுக்கு தேவையில்லைன்னு கருதுறோம். அதோட விளைவு தான் இந்த விமர்சனங்கள். இந்த கரூர் இஷ்யூல வந்து பாஜக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுக்கிறத பார்க்குறோம். அவங்க ஒரு குழு அமைச்சு அதில் உண்மை கண்டறிய போகிறோங்கிற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே அமித்ஷா கிட்ட பேசினாரு, கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு அரசியல் நகர்வுகள் போகிறதையும் நம்ம விமர்சனங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? அது ஒன்றும் இல்லை, அந்த சிங்கம் இருக்குது இல்லை, அது கோழி குஞ்சா மாதிரி எதனா ஒரு இது கிடைச்சா இப்போ அடைக்கலம் பூந்துக்கிறது தான். இந்த கோழியோட ரெக்கைக்குள்ளே போய் கோழி குஞ்சு பூந்துக்கும்ல, அதுபோல் இந்த சிங்கம் பூந்துக்குச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரீங்க, நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா முதல்ல உங்களை பற்றி 1008 விமர்சனங்கள் இருக்கும். மிக மோசமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களோட குடும்பம் விமர்சிக்கப்படும். எந்த தவறுமே இல்லாமல் இப்போ நான் இருக்கேன்னா என்னோடய பிள்ளைங்களை பற்றி, என்னோடய மனைவியை பற்றி தவறாக பேசுவாங்க. என்னோடய தனிப்பட்ட நடத்தையை பற்றி, என்னோடய தோழிகள், என்னோடய தோழர்களை பற்றி, அவங்களோட நடத்தை பற்றி, அவங்க என்றைக்குன்னா எங்கன்னா குடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தா கூட பாருங்கள் இவர் நண்பர்களை, இவரை போல தான் இருப்பான்னு பேசுவாங்க. முதல்ல அந்த விமர்சனத்தை உள்வாங்கணும், அதை தாங்கி தாக்கு பிடிச்சி நிற்கணும். அதற்கு அடுத்தபடியாக சதி திட்டங்கள் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ராப்பிங் நடக்கும், ஹனி ட்ராப்பிங் நடக்கும், பிரைபிங் நடக்கும், இது எல்லாத்தையும் நடக்கும். இதெல்லாம் தாண்டி வரணும். இதை தாண்டி இது போன்ற சிக்கல்கள் வரும். இதெல்லாம் தாண்டி நின்று வந்தால் தான் ஒரு கட்சி, ஜனநாயக கட்சியை இங்கே இல்லை, இது தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கு இல்லை, உலகம் முழுமைக்கும் இது உண்டு. இந்த ஹனி ட்ராப்பிங் உட்பட எல்லாமே உண்டு. இது ஒரு ட்ராப்பிங்காகவே இருக்குன்னா கூட அந்த ட்ராப்பிங்க்கு நீங்களே தயாராகணும். இப்படி ட்ராப் ஆகும், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரி தெரியல, இப்போ நிகழ்ந்துச்சு, நிகழ்ந்த பிறகு நீங்கள் என்ன அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இது ட்ராப்பிங் நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம், ஆனால் நாங்கள் பொறுப்பே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் உங்கள் பக்கம் அது மாறுவாங்க. அப்போ அந்த அடிப்படை உங்களுக்கு இல்லைன்றது தான் சிக்கல். அப்போ அதை நோக்கி நீங்கள் சரி பண்ணிக்க நகரணும். அப்போ நீங்கள் நகர முடியல, நீங்கள் வீக்கு, நீங்கள் பயந்தாங்கொழி, நீங்கள் தொடநடிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஒருத்தருக்கு வேலை ஆகணும். அது வேலை யாருக்கு ஆகணும்? திமுக ஆக தேவையில்லை. ஏன்னா திமுக எதிர்முகாம்னு விஜய் சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு எதிர்முகாமில் யார் இருக்கா? ஆட்சி அதிகாரத்தோட பலத்தோட அமைப்புகளை கையில் வச்சுட்டு, நீதிமன்றம், இன்கம் டேக்ஸு, இது போன்ற அமைப்புகளை யார் வச்சுருக்கு? இடி போன்ற அமைப்புகளை யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தா பாஜக வச்சுருக்கு. பாஜகவோட போயிட்டா இவங்க ஒன்று பண்ணால் அவங்க ஒன்று கவுண்டர் பண்ணுவாங்க. இன்னொன்று, பாஜக இங்கே வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லாத கட்சி. பாஜகவுக்கு என்று தனித்த பெரும் வாக்கு வங்கி கிடையாது. 4 விழுக்காடு 5 விழுக்காடு இருக்கலாம். தேவநாதன், இன்னும் பாரிவேந்தன் போன்றவர்களுடைய வாக்குகள்லாம் சேகரித்து வந்து தன்னோட கணக்கில் வச்சுக்கிட்டு பாஜக தனக்கு கூடுதல் வாக்கு வங்கி இருக்குதா சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வங்கியே இல்லாத கட்சிக்கு எந்த வாக்கு வங்கி கிடைக்கும்னாலும் அது லாபமானது தான். இதன் மூலம் அது திமுக எதிர்ப்பையும் அது உறுதிப்படுத்திக்கலாம். திமுக மோசமான கட்சி, அதில் ஒன்றும் தனியாக நம்ம பேசவில்லை. இன்றைக்கு தமிழக சூழல் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே திமுகன்ற மோசமான சக்தி தான்றது நம்ம பல விஷயங்களை பேசிட்டோம். அதனாலவே பாஜக சரியாயிடுமா, பாஜக நகர்வானா? இல்லை, ஆகலை. நீங்கள் இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த சூழலை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு வாக்கு வங்கி அரசியலை பாஜக பண்ண முயற்சி பண்ணுது. அது எப்படி திமுக வந்து விஜயை காலி பண்ண முயற்சி பண்ணுதோ, திமுகவோட வாக்கு வங்கியை தான் விழுங்கி விடுவதற்காக பாஜக முயற்சி செய்யுது. அதுக்காக தான் ஏதோ வந்து விஜயோட துணை நிற்பது போலவும், திமுக தவறானது போலவும், விஜய் சரியான, திமுக தவறு இதில் செயல்படலைன்றதெல்லாம் கூட நம்ம ஏற்கலாம். ஆனால் விஜய் சரியானவர் போலும், அவர் பழிவாங்கப்படுவது போலும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அவரை வந்து ஒன்று இவங்க அவங்க குட் புக்ஸுக்கு போகணும், இல்லை அவரை இவங்க குட் புக்ஸுக்கு கொண்டு வரணும். அந்த முயற்சியில் தான் சொல்லுது. இல்லைன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. இன்னைக்கு நேற்று வந்து நீதிமன்றம் நாங்கள் வந்து சிபிசிஐடி விசாரணை கொடுக்க மாட்டோம்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம். ஒன்று ஜூரிஸ்டிக்ஷனில், இன்னொன்று எதுவுமே அலிகேஷன் இல்லை, அதனால் நாங்கள் அதை ஏற்க முடியாது, என்னத்தை இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக நகரட்டும், சரியாக போகலன்னா பார்ப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் எம்பி குழு ஒன்று அமைச்சு அவங்கள வரவழைச்சு இங்கே ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ண போகிறீங்கன்னா, நாளைக்கு ஒரு வேளை அருணா ஜெகதீசனுடைய ஒரு நபர் ஆணையம் எதனா ஒரு ஃபைண்டிங்கை கொடுக்குமே, ஆனால் விஜய் தான் இதில் தவறு, அவர் காக்க வச்சு மக்கள் வந்து 7 மணி நேரம் காக்க வச்சதில் தான் தண்ணீர் கொடுக்காதனால தான் டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிட்டாங்க, நாளைக்கு ஒரு கொடுக்குமே. ஆனால் அதனால் ஒரு பின்னடைவு வரும்பொழுது அந்த பின்னடைவை சரி பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அறிக்கை, அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வச்சு ஒரு அறிக்கையை இல்லை, இதில் திமுக அந்த ஃபால்ட் இருக்குல்ல, நீங்கள் எதை பெருசு பண்ண போகிறீங்க? இப்போ திமுக என்ன பெருசு பண்ணோம்? அந்த ஆணையம் அவங்க நீதிபதியாக பண்ணுற அவசியம் இல்லை, நீதிபதியை ஆணையத்து முன்னாடி போய் சாட்சி அளிக்கணும்ல, சாட்சி அளிக்கிறவங்க திமுக இது போன்ற ஆட்களையே தயார் பண்ணி
அழிக்க முடியும். அப்படி அழிக்க முடியும். ஆணையம் வந்து ஒரு கால்ஃபார் பண்ணும். இங்கே இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் தான் வந்து நீங்கள் சாட்சி சொல்கிறவங்க, தகவல் சொல்ல விருப்பப்படுறவங்க, ஆதாரங்களை கொடுக்க விருப்பப்படுறவங்க கொடுக்கலாம்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது திமுக என் மாதம் நிறைய பேரை திரட்டி இதில் விஜய் தரப்பு தான் தவறு அப்படின்ற மாதிரி சொல்லும். இதே போல் இன்னொன்று விசாரிக்கணும். யாரை விசாரிக்கிறாங்க, எதை டிஸ்கார்ட் பண்ணலாம், எதை ஏற்றுக்கலாம், எதை வச்சுக்கலாம்னு ஃபைண்டிங் கொடுக்குறதெல்லாம் கமிஷனோட ஜட்ஜுக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கமிஷனோட ஃபைண்டிங் இது கிடையாது. நீங்கள் இது நிறைவேற்றியே தீரணுன்ற சட்ட கடைப்பாடு கிடையாது. அதை ஏற்றுக்கலாம், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம், அதை ஏற்றுக்கலாம், நடவடிக்கை எடுக்காமல் போகலாம், அதை ஏற்றுக்காமல் போகலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒரு தலைமையில் ஒரு குழு போட போகிறாங்க. இல்லை பாஜகவோட ஒரு என்டிஏ கூட்டமைப்பு வந்து ஒரு 7 எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கையை ஒன்று கொடுப்பாங்க. அவங்க திமுக என்னென்ன நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஏன் இவ்வளோ பேர் கூட்டம் ஏறாங்கன்னு காவல்துறை செயல்படலை, ஏன் எஸ்பி செயல்படலை, ஏன் கலெக்டர் இதெல்லாம் வாட்ச் பண்ண ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னு போது கலெக்டர் இஸ் ஆல்வேஸ் ஹவுஸ்ட் அட் ஹெட் குவார்ட்டர். அவர் அங்கே தான் இருக்கணும், வெளியே போக முடியும். எஸ்பி அங்கே தான் இருக்கணும். வெளியே போகிறதா இருந்தாலே அவங்க பர்மிஷன் வாங்கணும். அப்போ உங்கள் ஹெட் குவார்ட்டருக்குள்ளேயே நடக்குதுன்னா நீங்கள் ஏன் அதை பார்க்கலன்ற கேள்வி கலெக்டர் நோக்கியும் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கையை அவங்க உருவாக்குவாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட ஆட்களை அனுப்பி சாட்சியம் சொல்ல வைப்பாங்க. ஆணையம் வந்து தன் முன்னாடி வர சாட்சியத்தை வச்சு தான் ஒரு ஃபைண்டிங் கொடுக்க முடியும். தனக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு தான் கொடுக்க முடியும். இப்போ இது போன்ற ஆதாரங்கள் அதிகமாக கொடுக்கும்போது இல்லை ஸ்டேட் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒருவேளை விஜய் மேலே தவறு இருந்தாலும் விஜய் இப்படி பண்ணால் கூட ஸ்டேட்டுக்கு எங்கே போச்சு, ஸ்டேட் இல்லை கவனிக்கணும், அதுதான் தன்னோட எல்லா ஆளுமையும் வச்சுருக்குதுன்ற ஃபைண்டிங்கை பாஜக இதுக்கு ஈக்குவலாக கொண்டாந்து அந்த நரேஷனை ஈக்குவல் பண்ணும். அப்போ அதை ஒரு ஈக்குலிபிரியத்துக்கு கொண்டாந்துச்சுன்னா அது வந்து விஜய் வந்து கடன் பட்டவன் ஆயிடுறாரு, பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டவன் ஆயிடுறாரு. அதையும் தாண்டி அந்த ஷோல்டரில் போய் ஒளிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபராக அந்த சிங்கம் மாறிடுது. அப்படி மாறிடுதுன்னா அந்த சிங்கத்தை சர்க்கரை தட்டி இது மேலே ஏறு அப்படின்னா ஏறும், இங்கேருந்து அந்த பெஞ்சுக்கு தாவுன்னா தாவும். அதில் லாபம் என்ன இருக்குன்னா பாஜகவுக்கு லாபம் இருக்குது. அது பாஜகவோட லாபமாக இருக்கலாம். பாஜக பேரை சொல்ல விரும்பலன்னு வச்சுங்களேன். இது நாங்கள் அதிமுகவோட நாங்கள் தான் முதலே சொல்லியிருக்கோமே, திமுக பாஜகவை தவிர நாங்கள் யார் கூட வேணால் போவோம், அப்படி காங்கிரஸ் கூடயும் நாங்கள் அதிமுக கூட நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இப்போ அதிமுகவுக்கு போகிறோம். நாங்கள் போகிற அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கே தவிர நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேர போகலன்னு ஈஸியாக ஒரு நரேஷனை செட் பண்ணலாம். அப்போ அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியலில் தான் பண்ணுது. எப்படி வந்து திமுக வாக்கு வங்கி அரசியல் பண்ணுதோ அதே போலவே பாஜகவும் வாக்கு வங்கி அரசியல் பண்ணுது. அதற்கான நகர்வு தான் இந்த ஆணையம், 7 பேர் குழு, இதெல்லாமே அதை நோக்கி தான். நீங்கள் நீதிமன்றம் பார்க்குதுல, நீதிமன்றம் கவனிக்கும்போது என்ன கவனிக்கணும், இதில் ப்ரோபு தேவையானா எஸ்ஐடி போட்டிருக்காங்க இல்லையா, அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு அஷ்ரகாருக்கு தலைமையில் போட்டிருக்கிறாங்க. அவரோட டு ஹிஸ் சாய்ஸ் அவரோட மெம்பர்ஸை எடுத்துக்கலான்னு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு இண்டிபெண்ட் விசாரணை பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஆஃபீஸரை போட்டாலும் மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அவங்க ஸ்டேட்டுக்கு சாதகமாக தான் கொடுப்பாங்க. பொதுவாக வந்து ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் அது ஏன்னா எவ்வளோ இண்டிபெண்ட் பாடிஸ் இந்தியாவுக்குள்ளே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. நீங்கள் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் கூட சொல்கிறேன், அது கூட ஒரு விதத்தில் சார்புடையது தான், அரசு சார்புடையது தான். அப்போ நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் அறிக்கை எதிர்பார்க்க முடியாது, ஒரு சார்புடையதாக தான் அந்த அறிக்கை இருக்கும். இல்லை 60% அடுத்தவங்க மேலே பழி போட்டும் குறைவான பழியை 40-30 விழுக்காடு ஸ்டேட் மேலே போட்டும் அப்படி தான் வருமே தவிர வராது. ஆனால் பொதுவெளியில் எல்லா உண்மையும் இருக்குது. யார் எதை சொன்னாலும் பொதுவெளியில் எல்லா உண்மையும் இருக்குது. என்னோட கவலை ஒன்று தான், இதை வந்து மக்கள் மறந்துடக்கூடாது. இந்த நிகழ்வை மக்கள் மறந்துடக்கூடாது. பாஜகவோட நகர்வையும் மறந்துடக்கூடாது, திமுகவோட நகர்வையும் மறந்துடக்கூடாது, தாவேக்கோட நகர்வையும் மறந்துடக்கூடாது. அப்படி வைக்கும்போது தான் அவங்க சரியான தலைமையை தேர்ந்தெடுக்க முடியும். இன்னொன்று திஸ் இஸ் த டைம் ஹேஸ் கம்னு சொல்லுவாங்க. அதற்கான காலம் வந்துச்சு. எல்லா பிள்ளைகளும் எல்லா பெற்றோரும் தங்களோட பிள்ளைகளை சினிமாவை நோக்கி எப்படி நகர்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை வந்துச்சு இந்த காலம். இல்லைன்னா இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு நடிகரை பார்ப்பதற்காக இப்படி போக முடியும் அப்படின்னா, இப்படி போய் உயிரை கொடுக்க முடியும்னா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம், மாரல்ஸ் என்ன சொல்லிக் கொடுத்தோம், இப்போ குடும்பம்னா என்ன சொல்லிக் கொடுத்தோம், இப்போ நேர்மை என்ன சொல்லிக் கொடுத்தோம், நீதினு என்ன சொல்லிக் கொடுத்தோம், தனி மனித வழிபாடு தேவைதானே. யாரோ ஒருவர் எங்கேயோ திரையில் எங்கேயோ நடிக்கிற அவரும் நம்மளை இப்போ தான் குடிக்கிறாரு. அவருக்கும் பல உறவுகள் இருக்குது, பெண் உறவுகள் இருக்குது, வரிக்கட்டலன்ற சிக்கல் இருக்குது, அவர் மேலே குற்றச்சாட்டு நம்மளை போலவே தான் இருக்கார். நான் ஒன்றும் பெரிய மனித புனிதரெல்லாம் அவர் இல்லை, ஆனால் அப்படி நம்மை போலவே ஒருவராக இருக்கிறவர். அவரும் பாத்ரூம் போனால் என்ன எங்கன்னா போய் வைரமும் வைடூரியமும் வருமா? இல்லை, நம்மளை போலவே தான் அவரும் ரத்தமும் மலமும் சதையும் கோழையும் ஈழையும் தான். ஏன் நீங்கள் அவர் மட்டும் தானே வானத்திலேருந்து வந்தவர் போல நினைக்க வேண்டிய தேவை இருக்குன்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய அதை சொல்ல வேண்டிய தேவை பெற்றோர் இருக்கு. மாலை இப்போ என்னன்னா பெற்றோரே அப்படி இருக்காங்க. அது ரொம்ப மிகவும் வைத்தறிச்சல். நடிகர் தானே அவர் நடிக்கிறாரு, அவ்வளோதான். இப்போ நான் இப்படி சொல்கிறேங்க,
எத்தனை பேர் வந்தாலும் அடிக்கிற விஜய், சினிமாவில் அடிக்கிற விஜய் இன்னைக்கு ஏன் காணாத போனார்? இந்த இந்த இது இந்த இந்த ரியாலிட்டி உங்களுக்கு புரியலையா? அப்படி முடியாது. களத்தில் இருக்கிறவங்க உண்மையானவங்க வேற, வீரர்கள் வேற. நீ ஒரு சேகுவராவோ, ஒரு லெனினோ, ஒரு மார்க்ஸோ, ஒரு ஏங்கல்ஸோ நீங்கள் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க. ஒரு சாக்ரட்டிஸ் பிச்சைக்காரனை போல் இருப்பார். ஆனால் அவர்கள் தான் வரலாற்று புருஷர்கள். காந்தி எப்படி இருந்தார்? நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருப்பார். அவர்கள் தான் வரலாற்று புருஷர்கள். மேக்கப் போட்டுட்டு பெல்ட் அடிச்சு 8வது மாடியிலேருந்து நேரடியாக தரையில் குதிக்கிற ஆள்லாம் சினிமாவில் இருக்கலாம், உண்மையில் இல்லை. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு நடிகர் தான். நம்மளை மகிழ்விக்க வராரு, சும்மா வரல. நீங்கள் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போய் படம் பார்க்குறீங்க, அவர் 200 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு நடிக்கிறாரு. உங்களால் தான் அவர், உங்களுக்காகத்தான் அவர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை 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 அந்த கருத்துருவாக்கத்தை, இந்த தெளிவை இளந்தலைமுறையினிடம், சின்ன பிள்ளைங்க, 10ஆம் கிளாஸ் பையன் சொல்கிறான், அன்றைக்கி 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொல்கிறான், தலைமை மேலே கேச்சுன்னா பிளாஸ்ட் ஆகிடும் போலீஸ் ஸ்டேஷன். அவனுக்கு என்ன பிளாஸ்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. சைக்கிள் டயர் வச்சாலே காணா போயிடுவான் அவன்லாம். அவனுக்கெல்லாம் ஒன்றும் தனியாலாம் பிளாஸ்ட்டு தேவையில்லை. சைக்கிள் டயர் வச்சாலே பயந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்கிற பசங்களும் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு தேதிக்கு. அப்போ அப்படிலாம் இருக்கிற பிள்ளைங்க இப்படி பேசுதுன்னா அறியாமையில் பேசுது. அதில் வருத்தம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குதுன்னு நம்ம பிள்ளைங்க இருக்க எங்கேயோ இல்லையே. உலக நாடுகள் காரி துப்புது. இன்னைக்கு சீனாவில் ஜப்பானில் நம்மளை பற்றி ஆர்டிக்கல் வெளியில் வருது. நார்த் இந்தியாவில் நம்மளை கேவலமாக பேசுகிறான். ஏன்னா இந்தியாவில் இந்த நிகழ்வு இறங்கி நடக்கல. இந்த 49 பேர் ஒரு நடிகருக்காக கூடிய ஒரே ஒரு மரணம் ஏற்பட்டது ஆந்திராவில். அதுக்கே அவர் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ இங்கே 41 பேர் சாகுறோன்னா என்னடா மனுஷன் தானடா இவன், இப்படியா கேடு கட்டு இருப்பான் இருக்குது. அந்த கூட்டத்தில் நாமளும் ஒருத்தரமாக இருக்குமே. அந்த பிள்ளைங்களுக்கு அண்ணனா, அந்த பிள்ளைங்களுக்கு தகப்பனா நாம் இருக்கோம்னு நினைக்கும் போது அது அவமானகரமாக தான் இருக்குது. அப்போ இளைஞர் சமுதாயம் விழிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த பெரியவங்க சமூகத்துக்கு, பெற்றோர் சமூகத்துக்கு இருக்குது. அதை செய்யலை, அதை சரியாக செய்யலைன்றது தான் இந்த நிகழ்வோட அடையாளம். நிச்சயமா சார். அடுத்தடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். நிறைய அரசியல் கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.